இன்னைக்கு அக்ஷய திருதியை, மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்த நன்னாள். அது மட்டும் இல்லாமல் இந்த நன்னாளுக்கு வேற ஒரு விசேஷமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஸ்ரீமன் நாராயணனுடைய 6வது அவதாரமான பரசுராம அவதாரம் நடந்த நன்னாள். இந்த நன்னாளில் நம்ம பார்க்க இருக்கிறது, நமக்கு செல்வ செழிப்பு ஏற்பட, நமக்கு பாதுகாப்பு கிடைக்க, அது மட்டும் இல்லாமல் நமக்கு வெற்றி, அமைதியான வாழ்க்கை கிடைக்க, அபரிவிதமான தைரியம் கிடைக்க, நமக்கு முரண்பாடான சூழ்நிலைகளை நம்ம எதிர்த்து போராட நமக்கு உதவுற ஸ்ரீ பரசுராமரனுடைய காயத்ரி மந்திரமும், அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பகவான் பரசுராமரை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பரசுராமர் ஆனப்பட்டவர் அக்ஷய திருதியை அன்னைக்கு ஜபதக்னி முனிவர் அப்படிங்கிற முனிவருக்கும் தாய் ரேணுகாதேவி அப்படிங்கிறவருக்கும் 4வது மகனாக அவதரித்தார். அது மட்டும் இல்லாமல் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறது போல தன்னுடைய தந்தையினுடைய வாக்கையே வேத வாக்கா எண்ணி இருந்தார். ஜபதக்னி முனிவர் ஆனப்பட்டவர் தேவலோகத்தில் இருக்கிற தெய்வீக பசுவான காமதேனு அப்படிங்கிற பசுவை பூமிக்கு வரவழைச்சார். இதை தெரிஞ்சுக்கிட்ட கார்த்தவீரியஜன் அப்படிங்கிற மன்னன் ஆனப்பட்டவன் இந்த பசுவானப்பட்டது தாங்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நயவஞ்சகமாக தன்னுடைய படைகளை அனுப்பி கொண்டுடுறான். யாரை அப்படின்னா, ஜபதக்னி முனிவரையும் 3 பசங்களையும். அது மட்டும் இல்லாமல் ரேணுகா தேவியும் ரொம்பவே துன்புறுத்திடுறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட பரசுராமர் இனிமே சத்திரியர்கள் யாருமே இது போல் ஆணவத்தோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் எளிமையான மக்களுக்காகவும், தன்னுடைய அப்பா அம்மாவுக்காகவும், தன்னுடைய சகோதரர்களுக்காகவும் 1000 கரம் கொண்ட கார்த்தவீரியர்ஜுன மன்னன் மேலே போர் தொடுத்து ஜெயிக்கிறாரு. இதுதான் பகவான் பரசுராமரனுடைய கதை. இப்போ நம்ம காயத்ரி மந்திரத்தை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மந்திரம்: ஓம் ஜபதக்ஞாய வித்மஹே மகாவீராய தீமஹே தன்னோ பரசுராம பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜபதக்னி முனிவரனுடைய மகனான பரசுராமரை அறிந்து கொள்வோம், மகாவீரரான அந்த பரசுராமர் மீது தியானம் செய்வோம், அந்த பரசுராமர் நம்மளை நல்வழிப்படுத்துவாராக. இதனுடைய அர்த்தம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.